2021, 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், உங்க விரிவான தகவல். 23ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகள் மற்றும் பாரதியார், MS சுப்புலட்சுமி, பாலசரஸ்வதி ஆகியோர் பெயரில் வழங்கப்படக்கூடிய அகில இந்திய விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கு. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் அடுத்த மாதம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற உள்ள விழாவில் இந்த விருதாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்குதுங்க. தமிழ்நாடு அரசோட தரப்புல தமிழ்நாடு அரசு இயலிய நாடக மன்றத்தின் மூலம் பல்வேறு கலை பிரிவுகளைச் சேர்ந்த சிறந்த கலைஞர்களுக்கு கலைமாமணி விருது வழங்குவதோட பாரதியார், MS சுப்புலட்சுமி, பாலசரஸ்வதி ஆகியோர் பெயர்களில் அகில இந்திய விருதுகள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருது. மேலும் சிறந்த கலை நிறுவனத்திற்கான கேடயமும் சிறந்த நாடக குழுவிற்கான சுழற் கேடயமும் வழங்கப்படுது. தற்போது 2021, 22, 23ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட உள்ளது. கலைமாமணி விருதுகள் வழங்கக்கோரி வரப்பெற்ற விண்ணப்பங்கள் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுல இயல், இசை, நாட்டியம், நாடகம், திரைப்படம், சின்னத்திரை, இசை நாடகம், கிராமிய கலைகள் மற்றும் இதர கலைப்பிரிவுகள் என கலைப்பிரிவு வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கலைமாமணி விருது பெற தகுதியுள்ள கலைஞர்களை தேர்வு செய்கிற கலைப்பிரிவு வாரியாக வல்லுநர்கள் குழுக்கள் அமைக்கப்பட்டது. மேற்படி வல்லுநர் குழுக்களால் அறிவிக்கப்பட்ட கலைஞர்களோட பெயர்பட்டியல் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தோட பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதன் வழியாக பரிந்துரை ஏற்று தற்போது அதுக்கு உண்டான அரசாணையை இன்று வெளியிட்டிருக்கிறது. கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு 3 தவணை நிறைவுள்ள தங்கப்பதக்கம் மற்றும் விருதுகள் பட்டு பட்டயம் வழங்கப்படும். இதுல பாரதியார் விருதாக முனைவர் முருகேச பாண்டியனுக்கும், MS சுப்புலட்சுமி விருது பத்மபூஷன் டாக்டர் KJ யேசுதாஸுக்கும், பாலசரஸ்வதி விருது அதாவது நாட்டியம் தொடர்பான பாலசரஸ்வதி விருது பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மன் ஆகியோருக்கும், சிறந்த நாடக குழுவாக கலைமாமணி MR முத்துசாமி நினைவு நாடக மன்றம் பாலமேடு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற குழுவுக்கு வழங்கப்பட இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலைத்துறை தரப்புல இயல், இசை, நாட்டியம், நாடகம், திரைப்படம், கிராமிய கலைகள் அப்படின்னு இதர கலைப்பிரிவுகள் உள்ளிட்ட 30 பேருக்கு இந்த விருதுகளானது வழங்கப்பட இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கலைஞரோட பெயர்ல வழங்கக்கூடிய விருதுகள்ல மொத்தம் 30 விருதுகள், அதாவது இதே வரிசையில உள்ள எழுத்தாளர், இலக்கிய பேச்சாளர், சமய சொற்பொழிவாளர், குரல் இசை, மிருதங்கம், நாதஸ்வரம், பரதநாட்டிய ஆசிரியர், பாகவத மேளா உள்ளிட்ட 30 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில இந்த பட்டமானது வழங்கப்பட இருக்குது. அதாவது 2023க்கான கலைமாமணி விருதுகள் பெறும் கலைஞர்கள் பாத்தீங்கன்னா இயல் இசையில பாரதி, காசி பங்கேஷ், ஹேமலாகினி, ஞான நடராஜன், பாக்யா, பரமேஸ்வரன் உள்ளிட்ட 30 பேர், அதாவது மொத்தம் 90 பேருக்கு கலைமாமணி விருதுகளும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறந்த நாடக குழு உள்ளிட்ட அவைகளுக்கு ஒரு 5 குழுக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு மொத்தம் ஏறத்தாழ 95 பேருக்கு இந்த கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட இருக்குதுங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.